ஹலோ எவ்ரிவன், வாங்க செய்யலாம் உடற்பயிற்சி. என்னங்க நீங்கள் வேற வாங்க வாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்கங்க வரது அப்படின்னு கேட்குறீங்களா? எங்கேயும் வர வேணாங்க. என்னோட வாங்க செய்யலாம் உடற்பயிற்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களோட ஃபோன் மூலியமாக உங்களோட வீட்டுக்கே வரேங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல. அதாங்க நம்மளோட தொப்பையை குறைக்கிறது எப்படின்னு எல்லா லேடிஸும் வீட்டில் ஒரு நாளாவது யோசிச்சிருப்போங்க. தொப்பை தாங்க நம்மளோட பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றனால தொப்பை வந்திருக்கும். ஒரு சிலருக்கு உட்காந்த இடத்துலயே வேலை பார்த்துட்டு இருக்கனால தொப்பை வந்திருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பிறந்தனால தொப்பை வந்திருக்கும். எப்படிங்க இந்த தொப்பையை குறைக்கிறது அப்படின்னு நிறைய வீடியோ பார்த்து பார்த்து அழுத்து போயிட்டீங்களா? வாங்குங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஈஸியாக மூணு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அந்த 3 எக்ஸசைஸ் மூலமாக உங்களோட தொப்பையை ஈஸியாக குறைச்சிடலாங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த எக்ஸசைஸை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களோட தொப்பை கண்டிப்பாக குறைஞ்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. உங்களோட மசில்ஸை லூசன் பண்ணுறதுக்கு லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னா டால் நீ சிட்டப்ஸ். அப்படி அது எப்படி பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணுறீங்களா? இந்த பாருங்க, வீடியோவில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களோட முட்டி போட்டு உட்காந்துக்கோங்க. உங்களோட பட் உங்களோட ஹீலில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. கை ரெண்டையும் மேலே தூக்கிட்டு எந்திரிச்சு உட்காருங்க. 20 ரெப்படிஷனுங்க. மூணு செட்டு பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செட் பண்ணுங்க, அப்புறம் 2 செட் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் நாள் ஆனோடனே 3 செட் பண்ணுங்க. ரெண்டாவது எக்ஸசைஸ் என்னன்னா நீ பெண்ட் சிட்டப்ஸுங்க. நீ பெண்ட் சிட்டப்ஸ்னா என்ன அப்படின்னு திங்க் பண்ணுறீங்களா? படுத்துக்கோங்க. உங்கள் முட்டிக்காலை மடக்கி வச்சுக்கோங்க. அப்படியே உங்களோட கையை தலைக்கி வச்சுக்கிட்டு படுத்து எந்திரிங்க. ஃபர்ஸ்ட் செய்ய கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருங்க. இது பண்ணுறனால உங்களோட தொப்பை சீக்கிரமாக குறைஞ்சிருங்க. தேர்ட் எக்ஸசைஸ் என்னன்னா லெக் ரைஸுங்க. அப்படியே ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. உங்களோட கால்களை மட்டும் உயர்த்திக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் 40 டிகிரியில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப இன்கேஸ் உங்களோட ஸ்டொமக் பெயின் ஆச்சுன்னா அப்படியே காலை கொஞ்சம் மடக்கிட்டு திரும்ப நீட்டிக்கோங்க. திரும்ப ரொம்ப பெயின் ஆகல, அப்படியே காலை கொஞ்சம் மடக்கிட்டு அப்படியே நீட்டிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறனால உங்களோட தொப்பையும் குறைஞ்சிரும், உங்களோட தைஸும் சீக்கிரமாக குறைஞ்சிருங்க. எல்லாரும் இதே எக்ஸசைஸை தான் சொல்லித்தராங்க. நீங்கள் மட்டும் என்ன புதுசாக சொல்லி தந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் இந்த 3 எக்ஸசைஸ் போதுங்க, உங்களோட தொப்பை சீக்கிரமாக குறைஞ்சிரும். யாருக்கெல்லாம் தொப்பையை சீக்கிரமாக குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ 3 மாதம் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக தொப்பை குறைஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு செய்யும்போது ஒரு 5 டைம் பண்ணுங்க. 5 டைம் பண்ணாலே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஒரு 10 டைம் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 20 டைம் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான எக்ஸசைஸ் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.